திடீர்னு நாடே தேர்தல் முடிவு வரக்கூடிய அந்த பரபரப்புல இருக்கும் பொழுது மாலை நேரத்துல அந்த தேர்வு முடிவுகளை வெளியிட்டுருவாங்க. இது முதல்ல அடிப்படையில சந்தேகத்தை ஏற்படும். இந்த ஆண்டு இந்த தேர்வு நடந்த 5 மே அந்த நாளிலேயே பீகார்ல, குஜராத்ல இந்த மாதிரி நாட்டினுடைய பல மாநிலங்கள்ல கேள்வித்தாள் கசிந்தது அப்படிங்கிற செய்தி வெளியில வரும். 6ஆம் தேதியே ஒரு 24 மணி நேரம் கூட ஆகல, அப்படி எந்த பேப்பரும் லீக் ஆகல அப்படின்னு NTA இருந்து சொல்றாங்க. ஒரு புகார் வந்தா அதை முதல்ல விசாரிச்சுட்டு தானே நீங்க பதில் சொல்லணும், நடந்திருக்கா இல்லையான்னுட்டு. எந்த விசாரணையும் இல்லாம எவ்வளவு டெக்னிக்கலா நடந்திருக்கு அப்படின்னா, 3 செக்ஷன் இருக்குங்களா இல்லையா, அதுல நீங்க கெமிஸ்ட்ரி மட்டும் வேணும்னா அதுக்கு ஒரு பணம், பயாலஜி கெமிஸ்ட்ரி 2 வேணும்னா அதுக்கு தனி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பணம், 3 செக்ஷனும் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் 3 வேணும்னா அதுக்கு இன்னும் கூடுதலா பணம். கொஸ்டின் பேப்பர், ஆமா, தேர்வுக்கு 2 மணி நேரத்துக்கு கேள்வித்தாள் வேணும்னா அதுக்கு ஒரு பணம், தேர்வுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி பணம் கொஸ்டின் பேப்பர் வேணும்னா அதுக்கு ஒரு பணம், தேர்வுக்கு முதல் நாளே கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும்னா அதுக்கு கூடுதல் பணம். அப்ப இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இங்க பேப்பரை லீக் பண்ணிருக்காங்கன்னா இந்த ஒரு பிரம்மாண்டமான அளவுல பொருத்தி பார்க்கணுமா? அதாவது இந்த நீட் தேர்வை நடத்துகின்ற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, ஒன்றிய அரசு, அப்புறம் இந்த நீட் தேர்வு நடந்த இந்த மையங்கள் அல்லது இந்த இடைத்தரகர்கள், இவங்களுக்கு 3 பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது சிஸ்டமேட்டிக்கா NTA ஹை ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய ஆட்களோ, மோடியினுடைய அரசின் ஹை ப்ரொஃபைல் ஆட்களோ தலையிடாமல் இந்த ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. 1500 பேருக்கு கிரேஸ் மார்க் போடலாங்கிற முடிவை யாரோ ஒரு கரெக்ஷன் பண்ற அதிகாரியோ, ஒரு சென்ட்ரல் இருக்கக்கூடிய வேலிடேட் பண்ணக்கூடிய ஒருத்தரோ எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது. அது NTA ஹை ப்ரொஃபைல் டெசிஷன். யாரையோ காப்பாற்றுவதற்காகத்தான் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறார்கள். அடுத்து அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய யாரை நம்பி அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த நிதிஷ்குமார் ஆளக்கூடிய மாநிலத்தின் BJP, நாங்கள் பிடித்தது உண்மைதான், பெரிய அளவில் செக் டிரான்சாக்ஷன் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, நாங்கள் கைது செய்திருக்கிறோம்னு பேட்டி கொடுக்கிறார். அரசியல் நெருக்கடி ஏற்பட்ட பிறகு ஆமாம், சில இடங்கள்ல முறைகேடு நடந்தது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அப்படின்னு தர்மேந்திர பிரதான் ஒத்துக்கிறார். இல்லை, இப்போ எல்லா பிரச்சனைகளுமே எலக்ட்ரல் பாண்டு, PM கேர் ஃபண்டு எதுவாக இருந்தாலும் எல்லா பாதைகளும் பிரதமர் அலுவலகத்தை நோக்கி தான் இருக்குது. அந்த பின்னணி இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பாஜக மோடி ஆட்சியில் பல்வேறு ஊழல்கள் நடந்திருந்தாலும் சமீபத்தில் வெளிவந்த எலக்ட்ரல் பாண்டு ஊழல், அது மட்டுமின்றி ஸ்டாக் மார்க்கெட் ஊழல், இதை தாண்டி தற்பொழுது நீட்டில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்து முடிந்திருக்கிறது. இது தொடர்பாக இன்று உச்சநீதிமன்றம் 0.001% தவறு நடந்திருந்தாலும் அதை தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வை நடத்துகின்ற அந்த NTA ஒத்துக்கொள்ள வேண்டும், ஒன்றிய அரசு ஒத்துக்கொள்ள வேண்டும், இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவை சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கு பிறப்பித்துள்ளது. இந்த சூழலில் இந்த நீட் தேர்வு மையப்படுத்தி நடக்கின்ற விவாதம், அதில் நடந்த மோசடிகள், ஊழல் குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். இப்ப நீட் இன்னைக்கு இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்குது சுப்ரீம் கோர்ட்டு. இப்ப சமீப நாட்களாக இந்த ஆண்டில் கடுமையான எதிர்ப்பு வருது. குறிப்பா மகாராஷ்டிராவில் உள்ள பாஜக அரசு ஷிண்டே அணியினரே அவங்க கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க நீட்டுக்கு எதிராக. வட இந்தியாவில் பெருமளவு மாணவர்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. நீட் கேள்வித்தாள் வெளியாயிருச்சு. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. என்னென்ன நடந்திருக்குது? இல்ல, இதுல நீட் எதிர்ப்பு 2 வகையில இருக்கு. ஒண்ணு, நீட் தேர்வு அப்படிங்கிற அந்த தேர்வையே எதிர்க்கிறோம். அது எந்த வகையில் நடத்தப்பட்டாலும் ஒரு ஒருங்கிணைந்த தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது அது மட்டும்தான் கட்டாயப்படுத்தப்பட்டு திணிக்கப்படுவதை எதிர்க்கக்கூடியதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு. இந்த போன ஆண்டு வரைக்கும் அது ஒரு குரலா இருந்துச்சு, தமிழ்நாடு மட்டும்தான் பேசிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கர்நாடகா மாநில அளவிலான நுழைவுத் தேர்வை நாங்க நடத்திக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துல இருந்து அகிலேஷ் யாதவ் அது தொடர்பாக குரல், அவரும் நீட்டே வேண்டாங்கிற நிலைப்பாட்டுக்கு வராங்க. இப்ப NTA பார்ட்னர்ஸா இருக்கக்கூடிய ஷிண்டேவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த ஆண்டு நடந்த தேர்வை தான் கேள்விக்கு உட்படுத்துறாங்க. அப்ப இந்த ஆண்டு நடந்ததுல என்ன ஊழல் நடந்திருக்குங்கிறது தான் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியிருக்கிறது. உதாரணமா 5ஆம் தேதி இந்த தேர்வு மே மாசம் நடந்து முடியுது. ரிசல்ட் ஏறக்குறைய ஜூன் 10, 20 அந்த மாதிரிதான் வழக்கமா வரும். திடீர்னு நாடே தேர்தல் முடிவு வரக்கூடிய அந்த பரபரப்புல இருக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாம, முன்னறிவிப்பே இல்லாம திடீர்னு மாலை நேரத்துல அந்த தேர்வு முடிவுகளை வெளியிட்டுறாங்க. ஜூன் 4
நாடு முழுக்க வந்து அடுத்த ஆட்சி யாருங்கிற அந்த பரபரப்புல வந்து இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுறாங்க. இது முதல்ல அடிப்படையில சந்தேகத்தை ஏற்படும். அதுலயே ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தான் சந்தேகம். இன்னொன்னு, இந்த ஆண்டு இந்த தேர்வு நடந்த 5ஆம் தேதி அன்றே 5 மே அந்த நாளிலேயே பீகார்ல, குஜராத்ல, இந்த மாதிரி நாட்டினுடைய பல மாநிலங்கள்ல கேள்வித்தாள் கசிந்தது அப்படிங்கிற செய்தி வெளியில வருது. அது ஒரு சோசியல் மீடியா காசிப் அப்படின்னு அடுத்த நாள், நான் சொல்றது ரொம்பலாம் கிடையாது, தேர்வு வந்து 5ஆம் தேதி மாலை முடியுது, அன்னைக்கு மாலை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் லீக் ஆயிருக்குங்கிற செய்தி வருது. 6ஆம் தேதியே வந்து ஒரு 24 மணி நேரம் கூட ஆகல, 6ஆம் தேதியே அப்படி எந்த பேப்பரும் லீக் ஆகல அப்படின்னு NTA இருந்து சொல்றாங்க. நீங்க அதை விசாரிச்சு கூட இல்லை, அதாவது ஒரு புகார் வந்தா அதை முதல்ல விசாரிச்சுட்டு தானே நீங்க பதில் சொல்லணும் நடந்திருக்கா இல்லையான்னுட்டு. எந்த விசாரணையும் இல்லாம, எந்த கணக்கெடுப்பும் இல்லாம, எந்த ஆய்வும் இல்லாம நேரடியாக இந்த மாதிரி குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றவை அப்படின்னு அந்த குற்றச்சாட்டை புறந்தள்ளுது. பேப்பர் லீக் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த செய்தியை NTA புறந்தள்ளுகிறது. எந்த NTAங்கிறத கவனிக்கணும். இந்தியாவில் நடத்தப்படுகிற தேர்வுலேயே மிக கடுமையான கெடுபிடி கொண்ட ஒரு தேர்வு வந்து இந்த நீட் தேர்வு. நீட் தேர்வு மாதிரி UPSC தேர்வுல கூட இவ்வளவு நெருக்கடி கிடையாது. ஒரு மிகச்சிறந்த உதாரணம், மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. ஒரு மாணவி 12ஆம் வகுப்பு முடிச்ச ஒரு மாணவி நீட் தேர்வு எழுதுறதுக்கு அவங்களுடைய மெடிக்கல் கண்டிஷன் காரணமாக டயாப்பர் அணிந்து தேர்வு எழுதணும்னு கேட்கறாங்க. அதற்கான அனுமதி மறுக்கப்படுது. உடனே அந்த மாணவி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து டயாப்பர் அணிந்து தேர்வு எழுதுவதற்கான உத்தரவை பெறுகிறார். அப்ப ஒரு மாணவி டயாப்பர் அணிந்து தேர்வு எழுதுவதற்கு நீதிமன்றத்தினுடைய கதவை தட்ட வேண்டிய அளவிற்கு நெருக்கடி உள்ள ஒரு தேர்வு. இந்த தேர்வு தோடு போடக்கூடாது, தாலி போடக்கூடாது, பூணூல் போட்டுக்கலாம். இப்ப எல்லாம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு தேர்வு, நெருக்கடி கொண்ட ஒரு தேர்வுல பேப்பர் லீக்ங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நீங்க மற்ற தேர்வுல இந்த மாதிரி வருதுன்னா கூட அதை நீங்க பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவ்வளவு ஹைலி செக்யூர்டு, ஹைலி டென்ஷன் நிறைந்த ஒரு தேர்வுல பேப்பர் லீக்ங்கிறது எவ்வளவு சீரியஸான கன்சர்ன். அதை வந்து எந்த விசாரணையுமே இல்லாம இல்ல அப்படி நடக்கல அப்படின்னு சொன்னா யாரை காப்பாற்றுவதற்காக NTA அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தது? எந்த விசாரணை அமைத்து அப்படி எதுவும் நடக்கலைங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்கிறது தான் முதல் கேள்வி. அப்ப பேப்பர் லீக்ங்கிறத தொடக்கம் முதலே அவர்கள் விசாரிப்பதற்கு கூட முன் வரல, மூடி மறைப்பதிலே குறியாக இருந்தார். இப்ப அடுத்ததாக இப்போ வந்திருக்கிற குற்றச்சாட்டுகள், நீட் தேர்வு ஒரு வினாத்தாள் வந்து 30 லட்சத்துல இருந்து 50 லட்சம் ரூபாய் அளவிற்கு விலை பேசி விற்கப்பட்டிருக்குது. அதற்கு ஆதாரமாக செக் கைப்பற்றப்பட்டிருக்குது, பீகார்ல கைப்பற்றப்பட்டிருக்குது. அதே போல குஜராத்தில் கோத்ரா அப்படின்ற இடத்துல ஒரு பயிற்சி மையத்தில் வந்து இதே போன்ற முறைகேடுகள். அதுல சொல்றது வந்து இன்னும் டெக்னிக்கலா அதிர்ச்சியா இருக்குது. கர்நாடகா, ஜார்க்கண்ட், ஒடிசா இந்த மாநிலத்துல இருந்து நீட்டுக்கு அப்ளை பண்றவங்க எங்களுக்கு அந்த சென்டர்ல தான் நாங்க போய் எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. NTA-வும் அதுக்கு வந்து அலோகேட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அதுலேயும் NTA தானே, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அலோகேட் பண்ணாமல் அந்த சென்டர் கிடைக்காது இல்லைங்களா? இப்போ அங்கே எப்படி வந்து இவங்கெல்லாம் போனாங்க? இப்போ அதுலேயும் வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்குது அப்படின்றாங்க. ஹரியானாவில் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதியவர்களில் 6 பேருக்கு மேல 720 மதிப்பெண்கள் பெறுறாங்க. ஒட்டுமொத்தமாவே இந்த கடந்த 5-6 ஆண்டுகளில் நீட்ல அடைந்த மதிப்பெண்கள், அதாவது 720க்கு 720 இந்த ஒரே தடவை எல்லாரும் எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 63 பேர் வந்து எடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமானுச்சு? அடிப்படையில இந்த மாதிரியான புகார், பேப்பர் லீக் தொடர்பான புகார் ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இவங்க அடுத்த ஆள் மாறாட்டம் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் இவங்க அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, அப்படி எதுவும் நடக்கலப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க, அதோடு மூடி மறைக்கப்பட்டு விடும். இந்த ஆண்டும் 5ஆம் தேதி தேர்வு நடக்குது, பேப்பர் லீக் நடந்ததாக குற்றச்சாட்டு வருது, எந்த விசாரணையும் இல்லாம NTA 6ஆம் தேதி மே மாசம் பிரச்சனையை மூடி மறைக்கிறது, அதோட முடிஞ்சிருச்சு. மீண்டும் இது எப்ப பூதாகரமா வெளியில வருது அப்படின்னா, தேர்வு முடிவுகள் வெளியான அன்னைக்கு 2 அதிர்ச்சி செய்தி வருது. ஒண்ணு, ஹரியானாவை சேர்ந்த ஒரே சென்டர்ல அடுத்தடுத்து ரோல் நம்பர் கொண்டவர்கள் 720 மார்க் எடுக்கிறாங்க, முழு மதிப்பெண் பெறுகிறார்கள் அப்படிங்கிறது முதல் சந்தேகத்தை ஏற்படுது. 2வது, நீட் தேர்வுல வந்து நீங்க 720 மார்க் எடுக்கலாம், அதுக்கு அடுத்து 715 மார்க் தான் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண்,
ஒரு கேள்வி தப்பா எழுதுனீங்கன்னா ஒரு மதிப்பெண் மைனஸ் மதிப்பெண், அப்ப 5 மதிப்பெண் குறைஞ்சிரும். அப்ப நீங்க ஒரு கேள்வி தப்பா எழுதுனீங்கன்னா 5 குறைஞ்சிரும், 2 கேள்வி தப்பா எழுதுனீங்கன்னா 10 குறைஞ்சிரும். ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணாம விட்டாதான் 716. ஒரு கேள்விக்கு பதில் அளிக்காமல் விட்டால் மட்டும்தான் எல்லா கேள்விக்கும் சரியா பதில் அளிச்சா அதுவும் 716 தான் வாய்ப்பு. 17, 18, 19 இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒன்னு 720 இல்ல 715, ஒஸ்ட் கேஸ் 716 இருக்கலாம். 17, 18, 19 இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த முறை 718, 719 மதிப்பெண் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நாடு முழுக்க மாணவர்கள்ட்ட இது ஒரு பிரச்சனையாக மாறுகிறது. அப்ப மாணவர்கள்ட்ட பிரச்சனையா மாறும் பொழுதுதான் NTA சிக்கி கொண்டார்கள். அப்ப அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, அதன் பிறகு அவங்க அதை ஒத்துக்கிட்டெல்லாம் சொல்லல, அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம்? நாங்க கிரேஸ் மார்க் கொடுத்தோம். எதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தீங்கன்னு கேட்டா, அந்த குறிப்பிட்ட சென்டர்ல கேள்வித்தாள் கொடுப்பதிலையும் தேர்வு நடத்துவதிலையும் தாமதம் ஏற்பட்டது அப்படிங்கிறது. தாமதம் ஏற்பட்டா நீங்க நேரம் தானே கொடுத்துருக்கணும். 15 நிமிஷம் டிலே அப்படின்னா நீங்க 15 நிமிஷம், அதாவது அந்த சென்டரை TNPSC எல்லாத்துலயுமே அப்படி ஒரு நடைமுறை. அதாவது இப்ப ஒரு இவங்களே சொல்றாங்க, 16 அதாவது தேர்வு முடிந்த அடுத்த நாள் அதனுடைய சீனியர் டைரக்டர் கொடுத்த பேட்டி, எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஒன்ஸ் கேட் க்ளோஸ் பண்ணிட்டா அதை அப்ரோச் பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப 15 நிமிஷம் இல்ல 1 மணி நேரம் டிலேனே வச்சுக்கோங்களேன். அந்த 1 மணி நேரம் டிலேக்கு 1 மணி நேரம் காம்பன்சேஷன் நீங்க நேரம் தானே கொடுத்துருக்கணும். எப்படி மதிப்பெண் கொடுத்தீங்க? அது ஒண்ணு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, உச்சநீதிமன்றத்துல அவங்க போய் வழக்கு தொடுத்தாங்க, அதனால நாங்க கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுச்சு. நல்லா கவனிக்கணும், உச்சநீதிமன்றம் நீங்க காம்பன்சேஷன் மதிப்பெண் கொடுங்கன்னு சொல்லல, கருணை மதிப்பெண் கொடுங்கன்னு சொல்லல. இதன் குறித்து என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு கேட்ட போது NTA வாலண்டியரா போய் நாங்க கருணை மதிப்பெண் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. நாங்க ஒரு கமிட்டி, எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு அதை ஆய்வு பண்றது அப்படின்னு. இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ன பண்ணுச்சான், இதனால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய எஃபிஷியன்சி, அவங்க எவ்வளவு விரைவா தேர்வு எழுதுனாங்க அப்படிங்கறதெல்லாம் ஆய்வு பண்ணுச்சான். ஆய்வு பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. இப்ப நாம என்ன கேட்கிறோம், மதிப்பெண் கருணை மதிப்பெண் கொடுப்புங்கிற முடிவை எடுத்தது யார்? இவ்வளவுதான் கருணை மதிப்பெண்கிற அந்த தீர்மானத்திற்கு வந்தது யார்? அந்த கமிட்டி என்னைக்கு அமைக்கப்பட்டது? அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இடம்பெற்றார்கள்? இது குறித்த தகவல்களை எல்லாம் ஏன் நீங்க கேள்வி எழுகிற வரை, மக்கள் கேள்வி எழுப்புகிற வரை மூடி மறைத்து ரகசியமாக வச்சிருந்தீங்க? இது ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட ஏன்னா 24 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. அதுல 1500 பேருக்கு மேல இந்த கருணை மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இதுல ஒரு நாடு முழுக்க ஒரு 4250 சென்டர், 24 லட்சம் பேரு. அதிலும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு 15 சிட்டி வெளிநாடுகள்ல, அப்ராட்ல எல்லாம் இந்த தேர்வு நடக்கும். 15 சிட்டி வெளிநாடுகள்ல. அதன் பிறகு நீங்க இவ்வளவு நெருக்கடியில ஒரு சென்டர்ல நடந்ததுக்கு மட்டும் நீங்க காரணம் சொல்றீங்க. அப்ப கிரேஸ் மார்க் கொடுக்கிறது தான் உங்க நிலைப்பாடுன்னா, தமிழ்நாட்டுல 2018 நினைவு, 18 இல்ல 19, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல மிஸ்டேக் இருக்கு. அந்த மிஸ்டேக்கை சென்னை உயர்நீதிமன்றத்துல தமிழ்நாட்டு மாணவர்கள் வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்குல கிரேஸ் மார்க் கொடுங்கன்னு நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. NTA அபிடவிட் ஃபைல் பண்ணல, CBSE அன்னைக்கு அபிடவிட் ஃபைல் பண்ணல, நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவாவே போடுது, நீங்க கிரேஸ் மார்க் கொடுங்க அப்படின்னு உத்தரவு போடுது. ஆனால் அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கிரேஸ் மார்க் போட முடியாதுங்கிறாங்க. நீங்க 2 கேஸையும் பாருங்க. இங்க நடந்தது ஒரு தேர்வு மையத்தினுடைய பிரச்சனை, அது NTA பிரச்சனை கூட கிடையாது, அது அந்த தேர்வு மையத்தினுடைய பிரச்சனை. அந்த தேர்வு மையத்தினுடைய பிரச்சனையே நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு ஒரு 1500 பேருக்கு கிரேஸ் மார்க் போடுறேன் அப்படிங்கிறீங்க. இன்னொரு பக்கம் ஒரு மாநிலமே பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த தேர்வுத்தாளை தவறாக டிரான்ஸ்லேட் பண்ணது அந்த மையத்தினுடைய பிரச்சனையோ தனிநபர் பிரச்சனையோ கிடையாது, அது அந்த ஏஜென்சியினுடைய பிரச்சனை. அந்த ஏஜென்சியினுடைய பிரச்சனைக்கு கிரேஸ் மார்க் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு 1500 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது எங்களுடைய தப்புன்னு சொல்லி நீங்க கிரேஸ் மார்க் கொடுக்குறீங்கன்னா தமிழ்நாட்டை நீங்கள் என்னவா பாக்குறீங்கிறது முதல் கேள்வி. தமிழர் பாதிக்கப்பட்டா, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டா நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கூட நாங்க அதை கொடுக்க மாட்டோங்கிறது தான் மோடி அரசினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இது முதல். 2வது, 1500 பேர்கிட்ட எதை வாங்கிட்டு நீங்க கிரேஸ் மார்க்? இதுல ராகுல் காந்தி ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது, குஜராத், ஹரியானா, பீகார் இங்க நடந்திருக்குது, எப்படி இங்க மட்டும் இது நடக்குது, ஏன் மோடி இதை பற்றி வாய் திறக்க மாட்டுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. இல்ல, இதுல 2 முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த கரப்ஷன் ஏதோ லோ லெவல்ல நடந்திருக்கு. முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க, அப்படி எதுவுமே இல்லைன்னாங்க. 5ஆம் தேதி புகார் வரும்போது 6ஆம் தேதி ஒண்ணும் இல்லைன்னாங்க. கல்வி அமைச்சர் முதல்ல NTA 5ஆம் தேதி புகாருக்கு 6ஆம் தேதியே ஒண்ணும் இல்லைன்னு மூடி மறைச்சது. அடுத்தது ரிசல்ட் வந்த பிறகு ஒரு 10 நாட்கள் இது தொடர்பா அரசியல்
கட்சிகள் எல்லாம் கையில் எடுத்து போராட தொடங்கிய பிறகு 13ஆம் தேதி ஜூன் மாதம் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு பேட்டி கொடுக்கிறார். பேஸ்லெஸ் அலிகேஷன், அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறார்கள், எதிர்க்கட்சிகள் இதில் அரசியல் செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அடுத்து அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய யாரை நம்பி அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த நிதிஷ்குமார் ஆளக்கூடிய மாநிலத்தின் டிஜிபி, நாங்கள் பிடித்தது உண்மைதான், பெரிய அளவில் செக் டிரான்சாக்ஷன் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, நாங்கள் கைது செய்திருக்கிறோம்னு பேட்டி கொடுக்கிறார், அவர் அறிக்கை கொடுக்கிறார். அதன் பிறகுதான் இவங்களுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்படுது. குஜராத்தில் பிடிபடுகிறது, ஹரியானாவில் பிடிபடுகிறது. இதெல்லாம் பிறகு ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்பட்ட பிறகு ஆமாம் சில இடங்கள்ல முறைகேடு நடந்தது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அப்படின்னு தர்மேந்திர பிரதான் ஒத்துக்கிறார். இப்ப நமக்கு கேள்வி ரெண்டு தான். இல்ல இப்ப அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்தும் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, சில இடங்களில் ஒரு தேர்வுனா இப்படி தவறு எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கதானே செய்யும். டிஎன்பிசியில கூட இப்படி தவறு நடக்கலாம், யூபிஎஸ்சியில கூட இந்த மாதிரி தவறு நடக்கலாம். அந்த தவறுகளை வைத்து ஒட்டுமொத்த தேர்வையே குற்றம் சொல்றது அப்படின்றத எப்படி? உச்ச நீதிமன்றம் நீட் தேர்வு புனிதம்னு சொல்லுது, வேற எந்த தேர்வையும் அவங்க புனிதம்னு சொல்லல. ஒண்ணு. ரெண்டாவது, தமிழ்நாட்டுல மாதிரி ஒரு எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்துல இந்த மாதிரி ஒரு பேப்பர் லீக் நடந்திருந்தா இந்நேரம் பாஜக என்னென்னலாம் செஞ்சிருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும். அப்ப இன்னைக்கு பேப்பர் லீக் நடந்தது எல்லாம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள், அரசினுடைய சப்போர்ட் இல்லாம இது எப்படி நடந்திருக்கும்? பாஜக ஆளக்கூடிய, ஏன்னா இவங்க தேர்வு முறைகேடு நடத்துவதில் எக்ஸ்பர்ட் பாஜக தான். வியாபம் ஊழல் நமக்கு தெரியும், உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்குன ஊழல். அந்த ஊழல் தொடர்புடைய வழக்குல நூற்றுக்கணக்கான பேர் மர்மமான முறையில் செத்து போன ஒரே வழக்கு வியாபம் வழக்கு தான். சிவராஜ் சிங் சௌகான் இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் ஆயிருக்கிறார். அதுல கவர்னர் எல்லாம் சம்பந்தப்பட்டார். அதாவது வியாபம் ஊழல் வழக்குல கவர்னர் எல்லாம் சம்பந்தப்பட்டார். அந்த கவர்னர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டது. எஃப்ஐஆர் உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது கவர்னர் பாதுகாக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டங்கள்ல எல்லாம் கோட் பண்ணி அதை ஒன்றும் இல்லாம பண்ணாங்க. அவர் இறந்தும் போனார், அது தனி கதை. இப்ப அவருடைய பையன், கவர்னருடைய பையன் மர்மமான முறையில் இறந்து போன அளவுக்கு அந்த வழக்கு தீவிரமான வழக்கு. பாஜக தேர்வு முறைகேடு ஊழல்ல எக்ஸ்பர்ட். இன்னைக்கு குஜராத்லயும் பீகார்லயும் ஹரியானாலையும் நடக்கக்கூடிய விஷயங்களை அடிப்படையாக வைத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தான் இந்த பிரச்சனை நடக்குது. ஏன் தமிழ்நாட்டில் நடக்கல? ஏன் கர்நாடகால இந்த மாதிரி இது பண்ணல? இங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, இங்கெல்லாம் அரசுகள் சரியா இருக்கு. இத ஒரு பிரம்மாண்டமான அளவுல பொருத்தி பார்க்கணுமா? அதாவது இந்த நீட் தேர்வை நடத்துகின்ற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, ஒன்றிய அரசு, அப்புறம் இந்த நீட் தேர்வு நடந்த இந்த மையங்கள் அல்லது இந்த இடைத்தரகர்கள், இதுல இவங்களுக்கு 3 பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஏன் இதை பிரம்மாண்டமான ஊழல் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இது ஏதோ ஒரு கடைநிலையில இருக்கக்கூடிய அந்த பேப்பர் கொண்டு வரவனோ இல்ல ஒரு எக்ஸாம் சென்டர்ல இருக்கக்கூடிய ஒருத்தரோ ஒரு கடைநிலை ஊழியர் செய்த பிரச்சனை அல்ல. இது சிஸ்டமேட்டிக்கா என்டிஏவினுடைய ஹை ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய ஆட்களோ, அரசினுடைய ஹை ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய ஆட்களோ, மோடியினுடைய அரசின் ஹை ப்ரொஃபைல் ஆட்களோ தலையிடாமல் இந்த ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஏன் சொல்றேன்னா, 6ஆம் தேதி சீனியர் டைரக்டர் ஆஃப் என்டிஏ, அதாவது 5ஆம் தேதி தேர்வு நடக்குது, 6 மே சீனியர் டைரக்டர் ஆஃப் என்டிஏ கொடுத்த ஒரு செய்தியில ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் அக்கௌண்டடா இருக்கு எங்கள்கிட்ட, அதனால இந்த பேப்பர் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறார். அப்போ ஒவ்வொரு பேப்பரும் அக்கௌண்ட் ஆகுதுன்னா கீழே இருக்கிற யாரும் அதை லீக் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இது என்டிஏனுடைய அதிகாரப்பூர்வ செய்தி. ரெண்டாவது, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும், எக்ஸ்டர்னல் பர்சனும், எக்ஸ்டர்னல் ஏஜென்சியும் தேர்வு முகமையை, தேர்வு நடக்கக்கூடிய சென்டரை அப்ரோச் பண்ணவோ அக்சஸ் பண்ணவோ முடியாது அப்படிங்கிறது அந்த சீனியர் டைரக்டரினுடைய ஆர்குமெண்ட். இப்போ இந்த 2 ஆர்குமெண்ட்டும் உண்மை அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க புரோட்டோகால் வச்சிருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு கடுமையான சிஸ்டம் உள்ள ஒரு இடத்துல பேப்பர் லீக் ஆகுது, முறைகேடு நடக்குது அப்படின்னு சொன்னா இதை ஒரு கடைநிலை ஊழியரோ அல்லது இடைநிலை ஊழியரோ செய்திருக்க வாய்ப்பு இல்லை. ஹை ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடியவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, 1500 பேருக்கு கிரேஸ் மார்க் போடலாங்கிற முடிவை யாரோ ஒரு கரெக்ஷன் பண்ற அதிகாரியோ, ஒரு சென்ட்ரல் இருக்கக்கூடிய வேலிடேட் பண்ணக்கூடிய ஒருத்தரோ, அந்த ஃபிளையிங் ஸ்குவாடோ எடுத்துக்கக்கூடிய முடிவு கிடையாது. அது என்டிஏனுடைய ஹை ப்ரொஃபைல் டெசிஷன். அப்ப அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பேப்பர் லீக்க மூடி மறைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல இது சாதாரண ஆட்கள் இல்ல, பெரிய ஆட்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது இல்ல. இன்னொரு சந்தேகத்துக்கு இன்னொரு காரணத்தையும் சொல்றேன். 5ஆம் தேதி புகார 6ஆம் தேதியே விசாரணையின்றி என்டிஏ மறுக்குது. 13ஆம் தேதி அமைச்சர் எந்த விசாரணையும் இல்லாம, எந்த ஆணையமும் அமைக்காம, எந்த குழுவும் அமைக்காம இது பேஸ்லெஸ் அலிகேஷன் மூடி மறைக்கிறார். ஒரு சாதாரண ஒரு கடை 16ஆம் தேதி ஒத்துக்கிட்டார். ஏன்னா பெரிய அளவுல
அவங்க மாநிலங்கள், அவங்க ஆளக்கூடிய மாநில டிஜிபிக்களே சொல்லும் பொழுது வேற வழி இல்லாம அரசியல் நெருக்கடி காரணமா ஒத்துக்கிறார். அவர் என்ன சொன்னார்? அரசியல் பண்ணாதீங்கிறார். அரசியல் பண்ணதுனாலதான் அவர் ஒத்துக்கிட்டார். ஒருவேளை அரசியல் பண்ணாம இருந்திருந்தோம்னா, கட்சிகள் இதை கையில் எடுக்காம இருந்திருந்தாங்கன்னா, மாணவர்கள் இதை கையில் எடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை போன ஆண்டுகளை போல, அதற்கு முந்தைய ஆண்டுகளை போல மூடி மறைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கும். இப்படி ஒரு முறைகேடும் ஊழலும் நடந்தது வெளியிலே வந்திருக்காது. அப்ப யாரையோ காப்பாற்றுவதற்காகத்தான் என்டிஏனுடைய தலைமையில் இருக்கிறவங்களும் அரசினுடைய மோடி அரசினுடைய கல்வி அமைச்சரும் முன்கூட்டியே வந்து ஊழல் நடக்கல, முறைகேடு நடக்கல அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஒரு சாதாரண ஆளை காப்பாத்துறதுக்கு இவங்க தன்னை பலியிட்டுக் கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப தன்னை பலியிட்டு கொண்டாலும் பரவாயில்ல, தன்னுடைய கிரெடிபிலிட்டி போனாலும் பரவாயில்ல, யாரையோ காப்பாற்றணும்னா அவங்க நிச்சயமா ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அந்த ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஆள் யாருங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இல்ல, இப்ப எல்லா பிரச்சனைகளுமே எலக்ட்ரல் பாண்டு, பிஎம் கேர் ஃபண்டு எதுவா இருந்தாலும் எல்லா பாதைகளும் வந்து பிரதமர் அலுவலகத்தை நோக்கி தான் இருக்குது. அவங்க தான் தொடர்ந்து மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் அப்படின்றத அவர் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த துறை. இப்ப அந்த பின்னணி இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. நிச்சயமா அதை தவிர்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த வருமான வரி தொடர்பான பிரச்சனைகளை தீர்வு காண்றது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி அதை செட்டில் பண்றது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சுன்னா அதை தீவிரமா எடுத்து சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு பினான்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து போன அபிஷியல் லெட்டர் லீக் ஆனிச்சா இல்லையா? இது வந்து ஒரு மாநில அரசோ இல்ல காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சியோ செய்திருக்குமானால் இந்நேரம் இடி அங்க போய் கதவு தட்டி இருக்குமா இல்லையா? இந்நேரம் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஊழல் அதுதான்னு அண்ணா ஹசாரே போன்றவர்கள் வீதிக்கு வந்திருப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு போறோம். அது ஒரு செய்தியாக கூட மாற்றலை அப்படிங்கும் பொழுது இதுல இருந்து தெளிவா தெரியுது. என்னுடைய பெரிய பிரச்சனையே, நாங்க வந்து நீட்டினுடைய பாதுகாவலர்கள், ஒரு பக்கம் காங்கிரஸ் கொண்டு வந்துச்சுப்பாங்க, ஆனா இவங்க வந்து நாங்க தான் பாதுகாவலர்கள்னு கிளைம் பண்ணிக்கிறீங்கல்ல. உயிரே போனாலும் நீட்டை அனுமதிக்க முடியாதுன்னு இங்க ஒருத்தர் சொன்னார்ல. ஏன் அப்படி சொன்னாரு? நீட் வந்து ஊழலுக்கு எதிரானது, நீட் வந்து அந்த மாதிரி ஏழைகளுக்கு ஆதரவானது அப்படிங்கிறதுனால தானே உயிரே போனாலும் நான் கொடுக்க மாட்டேன், இதை விட மாட்டோம், நீட்டை தொடர்ந்து நடத்துவோம்னு நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு ஏழைகளுக்கு எதிரானதுங்கிறது தானே ஊழல் நடந்திருக்கு. ஊழல் உள்ள பணம் கொடுத்து போற அளவுக்கு ஏழைக்கு என்ன காசு இருக்கு? ஹை ப்ரொஃபைல் ஒரு கரப்ஷன் உள்ள நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு, பேப்பர் லீக் நடந்திருக்கு. 1500 மாணவர்களுக்கு நீங்க கிரேஸ் மார்க் போடுறங்கிற பேர்ல அவங்க 50 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒருத்தனால கொஸ்டின் பேப்பர் வாங்க முடியும்னா அவன் எப்படி ஏழையா இருப்பான்? ஆமா, அவன் தானே இதே டொனேஷன் கொடுத்து மெடிக்கல் காலேஜ்ல சீட் வாங்குறான். அப்போ இந்த ஊழல் வந்து இவ்வளவு அம்பலப்பட்டிருக்குல்ல, நீங்க குறைந்தபட்சம் இந்த ஊழலை முதலில் கண்டித்திருக்க வேண்டியவர் யார்? எப்பா, நீட் ஒரு புனிதம்பா. நமக்கு நீட் புனிதம்லாம் கிடையாது, அது ஒரு தேர்வு, அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா அது ஒரு அடக்குமுறை தேர்வு, மாநில உரிமையை பறிக்கக்கூடிய தேர்வு, ஏழை எளிய மக்களுடைய கனவுகளை சிதைக்கக்கூடிய தேர்வு. ஆனா உங்களுக்கு அது புனிதம் தானே, அதனாலதானே உசுரை கொடுத்தாலும் காப்பாத்துன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க தானே இதன் மீது நிகழக்கூடிய களங்கங்களை, இதன் மீது நிகழக்கூடிய ஊழல்களை முதல்ல கண்டிச்சிருக்க வேண்டியது அண்ணாமலை தானே. ஏன் அமைதியா இருக்காரு? இப்ப இதுல நமக்கு இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, அண்ணாமலை உயிரை போனாலும் நான் வந்து நீட்டை விடமாட்டேங்கிறாப்ல. தமிழ்நாடு அண்ணாமலை நிராகரிக்குது. தமிழ்நாடு ஏற்றுக்கொண்ட எல்லா கட்சிகளும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாக்களித்திருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் நீட் வேண்டாங்கிற நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க. அவங்க கூட்டணியிலேயே சொல்றாங்க. ஆமா, தமிழ்நாடு யாரையெல்லாம் ஏற்றுக்கொண்டதோ அவர்கள் எல்லாம் நீட் வேண்டாங்கிறாங்க. தமிழ்நாடு யாரை நிராகரித்ததோ அவங்க நீட் வேணுங்கிறாங்க. இப்போ ஒரிசால போய் அமித்ஷா கேட்டார்ல, ஒரு தமிழன் ஒடிசாவை ஆளலாமான்னு. தமிழ்நாட்டால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டு என்ன தேர்வை எழுதணுங்கிறத நீங்க ஏன் தீர்மானிக்கிறீங்க? உங்களதான் நிராகரிச்சிட்டோம்ல. அப்ப தமிழ்நாட்டினுடைய அட்மிஷன் எப்படி நடக்கணுங்கிறத தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரதிநிதிகள் தானே தீர்மானிக்கணும். அப்போ ஒரு தமிழ்நாட்டினுடைய மக்களின் தலையெழுத்தை ஒரு குஜராத்தி தீர்மானிக்க முடியாதுல்ல. இப்ப அதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கு. இப்ப இந்த கருணை மதிப்பெண்கள் வழங்கியது தொடர்பாக நீதிமன்றத்தில் கடந்த முறை அது தொடர்பான அமர்வு விசாரிக்க இருக்கும் பொழுது உடனடியா என்டிஏ தரப்புல போய் நாங்க அந்த கருணை மதிப்பெண்ணை நீக்கிவிட்டு அவங்களுக்கு மீண்டும் மறுதேர்வு நடத்துறோம் அப்படின்னு இவங்களா போய் வாலண்டியரா கோர்ட்டு சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு இவங்களா ஒரு பதில சொல்லி அப்படி நடந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நீதிமன்றமும் வந்து 0.001% தவறு நடந்திருந்தால் கூட நீங்கள் ஒத்துக்கொள்ளணும் அப்படின்னு இது ஒரு உத்தரவு மாதிரி தெரியலையே. இது என்டிஏ தேர்வு முகமையே வந்து ப்ளீஸ் பண்ற மாதிரி இருக்குது, ஒன்றிய அரசை ப்ளீஸ் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல, இது நீ என்டிஏவுடைய இரட்டை நிலைப்பாடு வந்து இதுல அம்பலப்பட்டிருக்கு. முதல்ல முறைகேடே நடக்கலன்னாங்க,
அடுத்து முறைகேடு நடந்திருக்குன்னு மாணவர்கள் ஆதாரங்களை எல்லாம் எடுத்து போட்ட பிறகு இல்ல இது சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் படி நாங்க ஒரு கமிட்டி அமைச்சு முடிவெடுத்தோம். நாங்க சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் படி கமிட்டி எடுத்து முடிவு பண்ணிருந்தீங்கன்னா அந்த கிரேஸ் மார்க் நியாயமானது தானே. அப்ப நீங்க நியாயம்னு வாதிட்டு இருக்கணும்ல அங்க போயிட்டு, இல்லங்க இது லீகலா நாங்க கொடுத்தது, இதுல எந்த தவறும் இல்ல, எந்த முறைகேடும் இல்ல அப்படிங்கிறது தானே உங்க நிலைப்பாடா இருந்திருக்கணும். அப்ப ஏன் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்த உடனே ரிவர்ஸ் அடிக்கிறீங்க? அப்ப முறைகேடு நடக்கலன்னா நீங்க ரிவர்ஸ் அடிச்சிருக்க மாட்டீங்க, அதுல நீங்க ரொம்ப ஃபிர்மா நின்று இருப்பீங்க. அப்ப நீங்க ரிவர்ஸ் அடிக்கிறீங்க, நாங்க வந்து கிரேஸ் மார்க்கை கேன்சல் பண்ணிடுறோம்னு சொல்றீங்க அப்படின்னாலே அந்த கிரேஸ் மார்க் வந்து லீகலா இல்ல அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்ல, அந்த முறைகேடை ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்ல. இந்த முறைகேடை ஒத்துக்கொண்டீங்கன்னா நியாயமா என்டிஏ வந்து தார்மீக பொறுப்பு பெற்று பதவி விலகணும், இல்ல நடவடிக்கை சந்திக்கணுமா? தார்மீகம்லாம் ஒண்ணும் இல்ல, லீகலாவே நீங்க நடவடிக்கை சந்திச்சுக்கணும். தார்மீகம் எல்லாம் சங்கிகள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. அடிப்படையில ஏதோ ஒரு ஊழல் நடந்திருக்குங்கிறதுனாலதான் நீங்க வந்து கிரேஸ் மார்க் விட்டுட்டு வெளில வரீங்க. அப்ப இந்த ஊழலுக்கு விசாரணை கமிஷன் அமைக்கணும்ல. விசாரணை கமிஷன் நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கே நீங்களே அமைச்சுப்பீங்க. கவர்னர், இங்க நம்ம கவர்னர் ஒருத்தர் பன்வாரிலால் புரோஹித்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரை தொடர்புபடுத்தி ஒரு பாலியல் புகார் இங்க வந்துச்சு, அவரை விசாரிக்கிறதுக்கு அவரே ஒரு கமிட்டி போட்டுட்டாரு. அந்த மாதிரி இவங்க வந்து இவங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு இவங்க தலைமையில ஒரு கமிட்டி போடுவாங்க, வேணா பாருங்க, கமிட்டி போடுவாங்க. அதனாலதான் எதிர்கட்சிகள் என்ன கோர்றாங்கன்னா இது தொடர்பா ஒரு பாராளுமன்ற குழுவினுடைய விசாரணை தேவை அப்படிங்கிறாங்க. அந்த பாராளுமன்ற குழுவினுடைய விசாரணையை அனுமதிக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? இல்ல இதுல இப்ப இந்த நீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்த அந்த உத்தரவு அதை வந்து எப்படி பாக்குறீங்க? இல்ல இன்னைக்கு கொடுத்தது வந்து மற்ற இடங்கள்ல ரொம்ப கடுமையா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நீதிமன்றம். இவர்களுடைய முந்தைய ப்ரொனன்சியேஷன், அதாவது நீட் ஒரு புனிதம் அப்படின்னு இவங்க தான் சொன்னாங்க. இப்ப அந்த புனிதத்துக்கு களங்கம் விளைவித்திருக்கிறார்கள்ங்கிறது அம்பலமாகி இருக்கிறது. அப்ப மிக கடுமையான தீர்ப்பை சொல்லி இருந்திருக்கணும்ல, மிக கடுமையான ஒரு இதை. குறைந்தபட்சம் உங்களுக்கு போனதாவது வெறும் கம்ப்ளைண்ட் மட்டும் தான் இருந்துச்சு, அமைச்சர் மறுத்தாரு, என்டிஏ மறுத்தது போன ஹியரிங் அப்போ. அதனால நீங்க இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு இடைக்கால தடை எதுவும் விதிக்கல. ஆனா இன்னைக்கு வந்து அமைச்சர் ஒத்துக்கிட்டார்ல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ட்டு. நீங்க சில செய்தி நிறுவனங்கள் இன்னைக்கு அதை பிரேக் பண்றாங்க. எவ்வளவு டெக்னிக்கலா நடந்திருக்கு அப்படின்னா, 3 செக்ஷன் இருக்குங்களா இல்லையா, அதுல வந்து நீங்க கெமிஸ்ட்ரி மட்டும் வேணும்னா அதுக்கு ஒரு பணம், பயாலஜி கெமிஸ்ட்ரி 2 வேணும்னா அதுக்கு தனி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பணம், 3 செக்ஷனும் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் 3 வேணும்னா அதுக்கு இன்னும் கூடுதலா பணம். கொஸ்டின் பேப்பர், ஆமா, தேர்வுக்கு 2 மணி நேரத்துக்கு கேள்வித்தாள் வேணும்னா அதுக்கு ஒரு பணம், தேர்வுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி பணம் இது கொஸ்டின் பேப்பர் வேணும்னா அதுக்கு ஒரு பணம், தேர்வுக்கு முதல் நாளே கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும்னா அதுக்கு கூடுதல் பணம். அப்ப இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இங்க வந்து பேப்பரை லீக் பண்ணிருக்காங்கன்னா ஏதோ கடைநிலை ஊழியர் லீக் பண்ண விஷயம் இல்ல சார். அப்ப இது உங்களுக்கு தெளிவா தெரியுதுங்கும் பொழுது நீங்க கடுமையான டைரக்ஷன் கொடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. எத்தனையோ உயிர்களை வந்து பலி வாங்கியது தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் சாதாரண ஏழை எளிய பின்னணியில் உள்ள மாணவர்கள். கடந்த ஆண்டு வந்து இறந்தாங்க. மிகப்பெரிய நீட்னால தமிழ்நாடு தான் அதை உணர்வுபூர்வமாகவும் சரி ஒரு மாநில உரிமை அடிப்படையிலையும் கையாண்டுச்சு. இப்போ இது இந்த முறைகேடை பற்றி தான் மற்றவர்கள் பேசுறாங்களே ஒழிய இந்த நீட் அப்படின்ற இந்த ஒரு அடிப்படையிலேயே இந்த தேர்வு வேணாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரலையே அகில இந்திய அளவுலயே ஒரு இந்தியா கூட்டணி. இல்ல இந்தியா கூட்டணி இல்ல, எந்த மாநிலமும் வந்து கல்வி தொடர்பான விவகாரங்கள்ல தமிழ்நாட்டினுடைய சிந்தனையோடு பொருத்தி பார்க்கவே முடியாது. உதாரணத்துக்கு நாம வந்து இந்த நுழைவுத் தேர்வு ரத்து சட்டம் கொண்டு வந்தோம், வேற மாநிலங்கள் அதை கொண்டு வரல, அது அவங்களே வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதனாலதான் ஜிஆர்ல இன்னைக்கு நம்ம வந்து இந்தியாவில எந்த மாநிலமும் நெருங்க முடியாத அளவுக்கு ஏறக்குறைய 50% இருக்கிறோம். இவங்க வந்து ஜிஆர் 50% அட்டைன் பண்ணுவோம் அப்படிங்கறத 2035 இங்க இலக்குன்னு புதிய கல்விக் கொள்கையில சொல்றாங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய கல்வி நடைமுறை அப்படிங்கிறது வேற எந்த மாநிலமும் உணராது, அது ரொம்ப லேட் ஆகும். இன்னொன்னு தமிழ்நாடு சிந்திக்கக்கூடிய விஷயங்களை மற்ற மாநிலங்கள் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் பின்னர் தான் சிந்திக்கும். நாம தான் மொழி போர் அப்படிங்கறத ஒண்ணு நடத்தணும், மொழி இரட்டை மொழி கொள்கை அப்படிங்கறத உருவாக்கணும். இன்னைக்கு பல மாநிலங்கள் அது குறித்து சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். நாம சொத்துரிமை கொடுத்த பிறகுதான் பல மாநிலங்கள் சொத்துரிமை குறித்து பேச தொடங்கினார்கள். நிலப்புற பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாம தான் வந்து இடதுசாரிகள் ஆண்ட பகுதிகளை விட கூடுதலாக வந்து நிலங்களை பகிர்ந்து கொடுத்த ஒரு மாநிலமாக நாம இருக்கிறோம். ஐடி பாலிசி தொடங்கி எல்லாமே தமிழ்நாடு இன்னைக்கு சென்ஸ் பண்றத ஒரு 20 ஆண்டுகள் கழிச்சுதான் மற்ற மாநிலங்கள் சென்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் வரலாறு. அது வந்து நீட்டுக்கும் வரும்னு நாம எதிர்பார்த்தோம். இன்னைக்கே கர்நாடகாவும் உத்தரப்பிரதேசமும் அது குறித்து சிந்திக்க தொடங்கி இருக்கின்றன. மற்ற மாநிலங்களும் அதை நோக்கி வருவாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த நீட்டினுடைய முறைகேடு ஊழல்கள் எந்த அளவுக்கு விசாரிக்கப்படும் அப்படின்றது. இவ்வளவு நேரம் நம்முடைய நேயர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டது மிக்க நன்றி தோழர். நன்றி.